தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் தமிழ் சிங்கள புதுவருட பிறப்பை முன்னிட்டு இந்த விலை குறைப்பை லங்கா சத்தோச நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. விலை குறைக்கப்பட்ட பொருட்களின் விவரம் அதன்படி 1 கிலோகிராம் காய்ந்த மிளகாய் 300 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலை 150 ரூபாவாகும். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் வெங்காயத்தின் விலை 120 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 375 ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தின் விலை 50 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 445 ரூபாவாகும். 1 கிலோகிராம் பூண்டின் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 680 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 165 ரூபாவாகும். மேலும் சிவப்பு பருப்பின் விலையை 7 ரூபாவினாலும் வெள்ளை அரிசியின் விலையை 3 ரூபாவினாலும் குறைக்க லங்கா சத்தோசா தீர்மானித்துள்ளது. கம்பகா கட்டுகஸ்தர பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூடானது அடையாளம் தெரியாத நபரொருவரால் நேற்று மாலை 4 மணியளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் துப்பாக்கிச் சூடு தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அதன்படி சம்பவம் தொடர்பில் கம்பகா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை மொரககேன பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விசேட போலீஸ் குழுக்களினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது மேலும் 13 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்களுடன் பல்வேறு தொடர்புகளை வைத்து குற்ற செயல்களுக்கு உதவி செய்த சந்தேகிக்கப்படும் 10 பேரும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை கடந்த 19ஆம் தேதி முதல் நேற்று வரையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களைச் சேர்ந்த 327 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மின்சார திருத்த சட்டமூலத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதனை அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய குறித்த சட்டமூலத்தை இந்த வாரத்தில் வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் இந்த மாத இறுதியில் நாடாளுமன்றத்தில் முன்வைப்பதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறித்த சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த தினத்திலிருந்து 2 வாரங்களுக்கு அதனை சவாலுக்குட்படுத்த பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் எனவும் வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அமல்படுத்துவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்குமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்து நீக்கப்பட்டமைக்கு எதிராக அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் நேற்று கொழும்பு மாவட்ட நீதிபதி சந்துன் விதான முன்னிலையில் அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காங்குரன்கேத்தவில் இருந்து லுல்கந்துர வரை ஆடை தொழிற்சாலையின் பணிப்பெண்களை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று வீதியை விட்டு விலகி சுமார் 40 அடி உயரத்திற்கு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 2 ஆடை தொழிலாளர்கள் காயமடைந்த நிலையில் தெல்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேருந்தில் சுமார் 40 பணிப்பெண்கள் பயணிப்பதாகவும் இந்த பேருந்து விபத்துக்குள்ளான போது 2 பணிப்பெண்கள் மட்டுமே அதில் பயணித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த 2 பூநகரை பகுதியில் வெடிபொருட்களுடன் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. புதுக்குடியிருப்பு வள்ளுவர்புரம் ரெட்பான விசுவமடுவினை சேர்ந்த 22 வயது இளைஞர் மற்றும் குரவில் உடையார்கட்டு பகுதியினைச் சேர்ந்த நபர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு விடுமுறை தினமான எதிர்வரும் 12ஆம் தேதி அஞ்சல் பொதிகளை விநியோகிப்பதற்கான விசேட சேவையொன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக அஞ்சல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அஞ்சல் மா அதிபர் WMRB சத்குமார் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு மற்றும் ரமலான் பண்டிகையுடன் வரும் நீண்ட வார இறுதி விடுமுறையில் வாடிக்கையாளர்களின் தேவை மற்றும் வசதியை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு விடுமுறை தினமான எதிர்வரும் 12ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் விநியோக பிரிவுகளை கொண்ட அஞ்சல் மற்றும் உப அஞ்சல் நிலையங்கள் மூலம் வெளிநாட்டு பொதிகள் சேவை மற்றும் பொது பொதிகள் விநியோகம் தொடர்பான விசேட சேவையொன்றை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பாதுக்க அங்கமுவ பிரதேசத்தில் காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஸ்ரீலங்கா விமானப்படை கோப்ரல் ஐஸ் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஹொரணமெலோசல பிரதேசத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படும் இந்த விமானப்படை கோப்ரல் அதிகாலை பாதுகா அங்கமுவ பிரதேசத்தில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் ஸ்ரீலங்கா விமானப்படையின் ரத்மலானை தளத்துடன் இணைந்து சேவையில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 2023ஆம் ஆண்டு மட்டும் 776 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் 71 பேர் உயிரிழந்துள்ளதாக யாழ் வைத்தியசாலையில் பதில் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஜமுனானந்த தெரிவித்துள்ளார். யாழில் புற்றுநோயின் தாக்கம் அதிகரித்து வருகின்ற நிலையில் சரியான உணவு பழக்கம் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று சொல்வது நியாயமான வாதமல்ல என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்று வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று சொல்வது நியாயமான வாதமல்ல எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ரமலான் பண்டிகை மற்றும் சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் 11, 12, 13ஆம் தேதிகளில் சிறை கைதிகளுக்கு பார்வையாளர்களை காண்பிக்கும் வேலை திட்டம் அனைத்து சிறைச்சாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. குறித்த சிறைச்சாலை ஆணையாளர் மற்றும் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட 9 வயது மகனை கொன்ற காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். பிரதமரின் பாதுகாப்பு பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக மகாபாக்கிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் HIV தொற்றாளர் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வேலைத்திட்ட படிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் ஞானகிவிதான தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் மாத்திரம் 695 HIV புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். HIV அதிகரிப்பு தொடர்பாக நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே இதனை குறிப்பிட்டுள்ளார். தேசிய கல்வியிய கல்லூரிகளுக்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்ப காலம் தொடர்பாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கால வரையறையானது எதிர்வரும் 10ஆம் தேதி நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் தேசிய கல்விய கல்லூரிக்கு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் தமது விண்ணப்பங்களில் திருத்தங்களை செய்ய வேண்டுமாயின் ஏப்ரல் 11 மற்றும் ஏப்ரல் 17 நள்ளிரவு வரை அதற்கான அவகாசம் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த அனைத்து நலன்புரி நிலையங்களும் மூடப்படும் என நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.